ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஜபத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். சங்கீதம் 6:9 தாவீது இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்: கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு விசுவாசம் தாவீதிடம் இருந்தது. எப்பொழுதுமே பெரிய நம்பிக்கை தாவீதுக்கு. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு நம்பிக்கை வேணும். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், ஜெபம் பண்ணினா ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தில் 18, 20, 23 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் பாருங்க, இந்த சோதம் குமாராவுக்காக வேண்டி கர்த்தர்ட்ட போராடி விண்ணப்பம் பண்ணுகிறார். 50 நீதிமான்கள், 45, 40, 10 நீதிமான்கள் என்று தொடர்ந்து கர்த்தரோட போராடி விண்ணப்பம் பண்ணுகிறார். அங்கே 10 நீதிமான்கள் கூட இல்லாதனால சோதம் அளிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, எஸ்ராவை குறித்து தாங்கள் ஜனங்கள் பாவம் செய்ததினால் அவர் பேசுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, அகாவா நதி அண்டே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினோம். பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, செம்மையாய் நடக்க வேண்டும் என்பதற்காக அகாவாதி நதி அண்டையில் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை எஸ்ராவுக்கு இருந்தது, ஆபிரகாமுக்கு இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏசாயா 38:1-2 2 ராஜாக்கள் 20:1 எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. மனம் உத்தமமாய், அந்த மனுஷன் மனம் உத்தமமாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உமக்கு முன்பாக உண்மையாய் இருந்தேன், மனம் உத்தமமாய் இருந்தேன் என்பதை கர்த்தர் அறிந்தீரே. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். ஏசாயாவை கர்த்தர் அனுப்புகிறார். போ, அவன் வீட்டுக்காரங்களை ஒழுங்கு பண்ண சொல்லு, அவன் மரிக்க போகிறான். வியாதியிலே படுத்திருக்கிற அந்த எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து. உடனே ஏசாயா எல்லாருக்கும் முன்னாடி ஓ என்று கதறல, சுவர் பக்கமாக திரும்பி சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்தேனே, மன உத்தமமாக இருந்தேனே, உமக்கு முன்பாக செம்மையாய் நடந்தேனே என்று விண்ணப்பம் பண்ணின பொழுது 10 விண்ணப்பத்தை கேட்க எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களா? ஏசாயா அந்த முற்றத்தில் விட்டு, அது முற்றத்தில் போகும் பொழுதே இவர் இங்கே சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் வெடிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த முற்றம் ஏறக்குறைய ஒரு 100 மீட்டர் கூட வைத்துக் கொள்ளலாம். அதற்குள் போறதுக்குள்ளாக இந்த முற்றத்தை கடந்து போகும் முன்பாக ஏசாயாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, என் மகன் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஒரு 15 வருடத்தை. அதற்கு ஆதாரமாக அவன் 15 வருடம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கடிகாரத்திலே 10 பாகை முன்பாக வர வைத்து ஒரு உறுதிப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஜெபிக்கிறதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் அதனால் தான் சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டவர், இஸ்ரா நடத்தின உபவாச ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தவர். ஆபிரகாம் மட்டும்தான் ஜெபித்ததற்கு பதில் வந்தது. ஆனால் அவர்கள் அதுக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டார்கள். அங்கே 10 நீதிமான்கள் இல்லை. அதனால் இவருடைய ஜெபம் அங்கே கேட்கப்படாதபடியாய் போயிடுச்சு. எனக்கு அருமையான இனிய நாட்கள் இல்லை. நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஜனங்களுக்காக நன்மை செய்கிறதா காரியங்களை விண்ணப்பம் பண்ணி பெற்றுக்கொள்வோம். ஜனங்களை ஆசீர்வதிப்போம், சபைகளை ஆசீர்வதிப்போம், ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலேயே சுகப்படுத்தும் என்று யாக்கோபில் சொல்லப்பட்டுகிறதே. அதனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாருங்க, பதில் தருவார்.
சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகிற இந்த லிபனோன் ஜெபத்தோட்டத்தில் வருகிற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்குது. 10லிருந்து 2 மணி வரையிலும் வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுபோல் அடுத்த வாரத்தில் 14, 15, 16 அருமையான தேவ ஊழியக்காரர் குரு திவாகரன் 3 நாட்களும் இங்கே கூட்டம் நடத்தப்படுகிற அவரை வைத்து குடும்ப ஆசீர்வாத சிலுவை தியான கூட்டங்கள். வாருங்கள், இணைந்து வேதத்தை தியானிப்போம், விடுதலை சுதந்திரிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மீட்டிங்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.